Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். உங்களால்தான் என் குடும்பம் அழிஞ்சது, மருமகன் செய்த இரட்டை கொலை, சிவகங்கையில் பகீர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டாரத்தில் அமைந்துள்ளது திருப்பாச்சேத்தி கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பசுபதி. 35 வயதான இவர் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி சுகன்யா. இந்த தம்பதிக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். அவர்கள் அங்குள்ள அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர். பசுபதி தனக்கு கிடைக்கும் வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வைத்துள்ளார். இந்த நிலையில் பசுபதிக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது. நாளடைவில் மது போதைக்கு அடிமையான பசுபதி அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார். இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நாள்தோறும் தகராறு ஏற்பட்டு சண்டையில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தினம்தோறும் தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வரும் பசுபதி தன் மனைவியிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். சில சமயங்களில் மோதல் முற்றி மனைவியை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார். இதனால் மனமுடைந்த அவரது மனைவி சுகன்யா கண்ணீரிலேயே நாட்களை கடந்து வந்துள்ளார். நாளுக்கு நாள் பசுபதியின் அட்டகாசம் அதிகரித்து வந்ததால் அவரை விட்டு பிரிந்து தனது தாய் வீட்டிற்கு சென்று விடுவார். அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என சுகன்யாவை சமாதானம் செய்து கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைப்பார்கள். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு பசுபதிக்கும் சுகன்யாவுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மனமுடைந்த சுகன்யா தனது கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். அதேபோல் மனைவி தன்னை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு மாமியார் பாண்டியலட்சுமியும் அவருடைய அம்மா சொர்ணவள்ளியும் தான் காரணம் என கருதிய பசுபதி அவர்கள் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி மாலை 4 மணியளவில் பசுபதி தனது மாமியார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது தன்னுடைய மனைவி எங்கே இருக்கிறார் என கேட்டு பாண்டியலட்சுமியிடம் தகராறு செய்துள்ளார். அந்த நேரத்தில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் திடீரென ஆத்திரமடைந்த பசுபதி தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மாமியார் பாண்டியலட்சுமியை சரமாரியாக வெட்டியுள்ளார். மேலும் இதனை பார்த்து தடுக்க முயன்ற பாண்டியலட்சுமியின் தாய் சொர்ணவள்ளியையும் கொடூரமாக வெட்டிவிட்டு பசுபதி அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த திருப்பாச்சேத்தி போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து உயிரிழந்த 2 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய பசுபதியை தீவிரமாக தேடி வருகின்றனர். குடும்ப தகராறில் மூதாட்டி உட்பட 2 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிவகங்கை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.